மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பார்லிமெண்ட் கூட இருக்கு. குறிப்பாக பார்லிமெண்ட்ல பாஜக பல்வேறு அதிரடியான சில அரசியல் காய்களோட உள்ள வர போறாங்க. குறிப்பாக அவங்க வச்சிருந்த சில திட்டங்கள்ல 2 திட்டங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அது எங்கேருந்து ஏற்பட்டுச்சு, அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு பிறகு தேசிய அரசியல சில அரசியல் காட்சிகள் மாற இருக்கு. அது தமிழக அரசியலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். கடந்த ஒரு 10 நாட்களாகவே தேசிய அரசியல் எப்படி ஒரு பரபரப்பான இடத்தை நோக்கி நகரப்போகுது, பார்லிமெண்ட்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பாஜக கொண்டு வர போறாங்க, அது என்னென்ன விதமான அரசியல் தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். குறிப்பாக பாஜக திட்டமிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வரிசையாக சில 4 விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீலிமிட்டேஷன் விவகாரம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம், பேசிகிட்டு இருக்க விஷயங்கள். டீலிமிட்டேஷன் விவகாரம் அப்படிங்கிறத பாஜக கொண்டு வர இருக்கிற ஒரு முக்கியமான திட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த விபிஎஸ்ஏ பில், அதாவது உயர்கல்வியை ஃபுல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுறது, மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர்கல்வி அவ்வளோத்தையும் பாஜக தங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்துல அதை கொண்டு வரதுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 130வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், அதாவது மாநில முதல்வர்கள், பிரதமர்கள், பிறகு மாநில அமைச்சர்கள் இவங்க எல்லாத்தையும் 30 நாட்கள் சிறையில் இருந்தாவே அவங்களோட பதவியை பறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்ட திருத்தம். இது வந்து 3வதான விஷயம். அடுத்தது 4வதான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்ஜிஓஸ், அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் சொல்லக்கூடிய அந்த என்ஜிஓக்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிற மாதிரியான திட்டம். இந்த மாதிரியான சில முக்கியமான 4 திட்டங்கள் அவங்க கொண்டு வர இருக்காங்க. இந்த 4ல் 2 திட்டங்களுக்கு பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அது 2 என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அந்த விபிஎஸ்ஏ பில், அதாவது வந்து உயர்கல்வி ஒழுங்குமுறை திருத்த மசோதா அப்படிங்கிறது அதோட விஷயம். அதாவது மாநிலங்களில் இருக்கக்கூடிய, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், இந்த கல்லூரிகள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு யூஜிசின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லி ஒரு அமைப்பு தேசிய அளவில் இயங்கிட்டு இருக்கு. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி கூடங்களில் இதை பராமரிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து தொழில்நுட்பம் சார்ந்த இந்த இன்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு தேசிய அளவில் ஒரு ஆணையம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் சார்ந்த, அதாவது டீச்சிங் எஜுகேஷன் சார்ந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மாதிரியான 3 அமைப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 3 அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒரே அமைப்பாக கொண்டு வர போகிறாங்க. உயர்கல்வியை ஃபுல்லாத்தையும் ஒரு ஆணையத்துக்குள்ள கொண்டு வர போகிறாங்க. அதை தான் வந்து விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படின்ற மாதிரி சமஸ்கிருத பேரை வச்சு ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அந்த திட்டம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவோட ஆய்வில் இருக்குது. கூட்டுக்குழு தான் அதை பற்றி ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா கட்சியுடைய எம்பிக்களும் அந்த குழுக்குள்ள இருக்காங்க. இப்போ அதில் என்ன ஒரு பிரச்சனை பாஜக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்கள் மொத்தத்தையும் வந்து இவங்க தான் கையில் எடுக்க போகிறாங்க இந்த அதிகாரத்தின் மூலமாக. அதில் என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, குறிப்பாக இந்த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடிக்கு பெரும்பான்மை இல்லாமல் அவர் ஆட்சி செய்கிறார் பார்த்தீங்களா, தனிப்பட்ட பாஜக பெரும்பான்மை இல்லாமல் என்டிஏ தயவில் ஆட்சி செய்கிறார் பார்த்தீங்களா. அந்த என்டிஏனுடைய ஒரு முக்கிய பார்ட்னராக இருக்கக்கூடிய நம்ம சந்திரபாபு நாயுடு, அவருடைய தெலுங்கு தேசம் கட்சி தான் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான அப்ஜெக்ஷனை அந்த கூட்டுக்குழு ஜேபிசியில் வந்து தெரியப்படுத்திருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய சிக்கலான விஷயமா மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது என்ஓசி வாங்குறது, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து மாநில அரசுகிட்ட வாங்கி தான் நீங்கள் மாநில அரசின் கீழே இயங்கக்கூடிய, மாநில அரசுடைய ஃபண்டின் கீழே இயங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னா எங்ககிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு திருத்தத்தை இதில் செஞ்சுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விஷயத்துலையும் நீங்கள் மூக்க நுழைச்சி உங்களோட அதிகாரத்தை நீங்கள் வந்து தலையிடல் செய்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வராமல் லிமிட்டடான சில விஷயங்களை மட்டும் தான் மத்திய அரசு தலையிட முடியும், மற்ற எல்லாத்துலேயும் மாநிலத்தோட ரோல் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில முக்கியமான விஷயத்தை வந்து குறிப்பாக வந்து தெலுங்கு தேச பார்ட்டி வந்து இந்த ஜேபிசியில் வந்து கருத்துக்களை தெரியப்படுத்தி 2 திருத்தத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா இது 2த்தையும் கடந்து அவங்களால அதை செய்ய முடியாத அளவில் அவங்க, அதாவது மாநில அரசினுடைய மாநில உரிமையை மதித்து அதுக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய இடத்துக்கு தான் இது நகர்ந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு வகையில் வந்து இது மாநில கட்சிகளுடைய ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது பாஜக ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த 130வது பிரிவை திருத்தக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது மாநில முதல்வர்களோ அல்லது பிரதமர்களோ அமைச்சர்களோ 30 நாட்கள் சிறைப்படுத்தப்பட்டு இருந்தாவே, அந்த 30 நாட்கள் நீதிமன்ற விசாரணைலாம் செகண்டரி, 30 நாட்கள் சிறையில் இருந்தாவே அவங்களோட பதவி வந்து பறிக்கப்படுறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வர போகிறாங்க. அதை அந்த சட்ட திருத்தத்தை செய்ய போகிறாங்க. அதை செஞ்சால் மாநில முதல்வர்களும் பிறகு மற்ற அமைச்சர்கள், எப்படியும் சென்ட்ரல் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸோ பிரதமர் அவ்வளோ சீக்கிரம் கைது பண்ண முடியாது, மாநில முதல்வர்கள் தான் பெரிய சிக்கல் ஏற்பட போகுது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இதுலேயும் ஒரு நெருக்கடி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி மாநில முதல்வர்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க, மாநில அமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்கன்னா நிரந்தரமாக அவங்களோட பதவியை நீங்கள் பறிக்க முடியாது.
டெம்பரரியாக தான் நீங்கள் பறிக்க முடியும் அப்படின்ற மாதிரி திருத்தத்தை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிசியோட ஆய்வுக்குழு தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக நீங்கள் ஒரு நபர்கள் அப்படி குற்றச்சாட்டப்படக்கூடிய மாநில முதல்வர்களோ அமைச்சர்களோ அவங்களோட பதவியில் நிரந்தரமாக பறிக்க முடியாது, டெம்பரரியாக தான் பறிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாராம்சத்தை இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி பதவி பறிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த கேஸ் முடிஞ்சுச்சுன்னா இமீடியட்டாக வந்து அவர் திரும்ப அந்த அவரோட பதவி வந்து அவர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு 5 திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஜேபிசியினுடைய ஆய்வுக்குழுவில் இருக்கு. அந்த ஆய்வுக்குழுவில் இந்த முக்கியமான 2 திருத்தங்கள் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதில் என்னன்னா இந்த 130 திருத்த சம்பந்தமான விஷயத்துல ஜேபிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வரைவு அறிக்கையை வந்து இதில் இந்த செஷனை கொண்டு வர வேண்டாம், இதை டிராப் அவுட் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதெல்லாம் வந்து இதில் போன வருஷமே இது 2மே கொண்டு வந்த விஷயம். இந்த வருஷத்துல வந்து சட்டமாக மாற்றணும்னு முயற்சி பண்ணாங்க. பட் இது 2த்துக்கும் இப்போ தற்போதைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. விபிஎஸ்சிக்கும் 130 திருத்தத்துக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஸ்டில் நோ அது வந்து வெயிட்டிங்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ இந்த செஷன்ல அதாவது குறிப்பாக இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த 2 பில்லுமே சட்டமாக மாறாது, அதில் சில சிக்கல் இருக்கு அப்படிங்கிற வகையை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. விபிஎஸ்சி பில்லை பற்றியும் குறிப்பாக அந்த 130 திருத்த சட்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து மீதி 2 இருக்கு பார்த்தீங்களா, அது 2 என்ன அப்படின்னா, ஒன்று டீலிமிட்டேஷன் வந்து பெண்களுக்கான 33% ரிசர்வேஷன் பிளஸ் அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு சாராம்சம். இதில் என்ன அப்படின்னா இப்போ இந்த செஷனில் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. அதில் எதுவுமே இப்போ நம்ம சொன்ன அந்த 4மே இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா பாஜக ஏற்கனவே கடந்த காலத்தில் அறிவிக்காமலே புதிய ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து செஷன்ஸ் நடத்திட்டே இருக்கும்போது திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஜம்மு காஷ்மீருடைய அந்த சிறப்பு சட்டம் சம்பந்தமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. பிறகு வந்து இந்த பணமதிப்பு இழப்பு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா சொன்னது ஒன்றா இருக்கும், செஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சில விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில் என்னன்னா அந்த டீலிமிட்டேஷன் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து இதை பல இடங்களில் மத்திய அமைச்சர்கள் வந்து இதை கொண்டு வரதை பற்றி பல இடங்களில் பேசிகிட்டே இருக்காங்க, தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ராம்தாஸ் அத்வாலே வந்து இங்கே தமிழ்நாடு வந்திருந்தாரு. அவர் கூட இந்த டீலிமிட்டேஷனை பற்றி இதை அமல்படுத்துறதை பற்றி நிறைய பேசிட்டு இருந்தார். இதில் தமிழ்நாடு கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு எந்த விதமான அரசியல் பிரதிநிதித்துவம் குறையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். கட்டாயமாக டீலிமிட்டேஷன் இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது கொண்டு வந்தாங்கன்னா அதில் சில அரசியல் மாற்றம்லாம் இருக்க போகுது. குறிப்பாக அதில் என்ன விஷயம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய டிஎம்கேயோட ஆதரவை கோர போகிறாங்க. இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய இப்போ காங்கிரஸோட முரண்பட்டதுக்கப்புறம் இந்திய கூட்டணியில் டிஎம்கே தங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை குறைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல டிஎம்கே தங்களுக்கு ஒரு ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி பாஜக நம்புறாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் வந்து சரத்பவார் பார்ட்டி தலைமையான என்சிபியோடைய ஆதரவை கோர இருக்காங்க, வெளிப்படையாக கோரி இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் சில கண்டிஷன் சொல்கிறோம், அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான செய்தியை என்சிபி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கலான விஷயமா இருக்க போது. இதில் டிஎம்கேவும் சரத்பவாரோட என்சிபி என்ன செய்ய போகிறாங்க, என்ன பொலிட்டிக்கல் நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஜிஓ வந்து அதாவது ஃபாரின்லேருந்து பணம் பெற்று இயங்கக்கூடிய என்ஜிஓவுக்கு நிறைய நெருக்கடி ஏற்படுத்துகிற மாதிரி, குறிப்பாக வந்து அவங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியும், பிறகு அந்த என்ஜிஓக்கள் இங்கே இவ்வளோ நாளாக உழைச்சி அவங்க உருவாக்கின சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வாங்கின லேண்டாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பறிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு கொடூரமான சில சட்டத்தெல்லாம் வந்து இந்த முறை வந்து இதில் கொண்டு வர இருக்காங்க. இது குறித்து கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுடைய ஆயர்கள் பேரவை இவங்க வந்து இடையில அமித்ஷாவை சந்திச்சு இதில் எங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய வருத்தம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கைலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை வந்து பாஜக இந்த செஷனில் கொண்டு வர இருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஜோசப் விஜய் அவர்களுக்கு சிக்கல் இருக்குது. ஏன்னா அடிப்படையில் அவர் ஜோசப் விஜய் இல்லையா. ஸோ கிறிஸ்தவர்களுடைய நிறைய அவங்க பாதிக்கப்படக்கூடிய சில பிரச்சனைகள் இதில் இருக்குது. ஸோ இதில் அவர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இப்போ இதில் என்னன்னா ரொம்ப முக்கியமான சில அரசியல் காட்சிகள் மாறக்கூடிய விஷயம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா குறிப்பாக வந்து இந்த செஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டில் டிஎம்கே என்ன முக்கியமான நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, குறிப்பாக பாஜக கொண்டு வரக்கூடிய சில சட்ட திருத்தத்தில் அவங்களோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்க போகுது, வெளிநடப்பு செய்ய போகிறாங்களா அல்ல ஆதரித்து வாக்களிக்க போகிறாங்களா, என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா சரத்பவார் பார்ட்டி, அதாவது என்சிபியோட சரத்பவார் பார்ட்டியில் என்னென்னா வெளிப்படையாகவே ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் வந்து நேற்றைய தினம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரத்பவார் போய் நேரில் பார்த்து பேசிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் என்டிஏல வந்து இணையணும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத்பவார் பார்ட்டி ஏற்கனவே அதில் என்னன்னா சரத்பவார் பார்ட்டி வந்து என்சிபி சரத்பவார், என்சிபி அஜித் பவார் இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா அந்த 2 பார்ட்டியும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் என்டிஏல வந்து இணையணும், தனித்தனியாக வந்து இணையக்கூடாது, ஒன்றா சேர்ந்து வந்து இணைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சரத்பவார் அவர்களுக்கும் பாஜக அவர்களுக்கும் ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. விரைவிலே இவங்க வந்து இந்திய கூட்டணியிலிருந்து வெளியேறி போய் என்டிஏல இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்தி. இணைஞ்சாங்கன்னா ஒரு 8 எம்பிக்கள்
பாஜக கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா சரத்பவார் பார்ட்டிக்கு 8 எம்பிக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ 8 எம்பிக்கள் அங்கே போகிறதுங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நம்ம உத்த தரப்பு சிவசேனா அவருடைய எம்பிக்கள், அதாவது 9 எம்பிக்கள் அவர்கிட்ட இருந்தாங்க. கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ஏக்நாத் ஷிண்டே பக்கம் போயிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது உத்தவ் தரப்பு சிவசேனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி வந்து லிட்டரலாக வந்து ஒன்றுமே இல்லை, அவங்ககிட்ட ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அங்கே யார் வந்து சிவசேனான்னு பார்த்தா ஏக்நாத் தரப்பு சிவசேனா தான் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சிவசேனாவை மாறி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிவசேனாவும் என்டிஏல வருது. அதே போல் சரத்பவார் பார்ட்டியுடைய கம்ப்ளீட்டாக என்சிபியும் என்டிஏக்குள்ளே வருது. அப்படின்னா மகாராஷ்டிராவில் கம்ப்ளீட்டாக வந்து இந்தியா கூட்டணி அங்கே இல்லை, வெறும் காங்கிரஸ் மட்டும் தான் அங்கே இந்தியா கூட்டணி அப்படின்ற மாதிரி சுருங்க போகுது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து வரும் நாட்களில் ஒரு பெரிய சீரியஸான இடத்துக்கு நகரப்போகுது. அதே போல் வந்து என்னன்னா, இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தொகுதி மறுவரையை கம்ப்ளீட்டாக எதிர்த்திருந்த டிஎம்கே தற்போது அவங்ககிட்ட ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சில பரிந்துரைகள் கொடுக்குறோம், அந்த பரிந்துரைகளை அக்செப்ட் பண்ணிட்டா, அதாவது என்சிபி சரத்பவார் என்ன சொன்னாங்களோ அதை தான் வந்து டிஎம்கே சொல்கிறாங்க. இவங்க சில பரிந்துரை கொடுக்க போகிறாங்க. அந்த பரிந்துரையை பாஜக அக்செப்ட் பண்ணாங்கன்னா கட்டாயமாக டீலிமினேஷனை டிஎம்கே ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில சிம்டம்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காராம். என்ன அப்படின்னா, பாஜகவோட அமைச்சர்களை விமர்சனம் பண்ணாதீங்க, அதே போல் காங்கிரஸ் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் நிகழ்ச்சியில் யாருமே நீங்கள் கலந்துக்காதீங்க, மற்ற மாநில கட்சிகள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை வந்து ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ வந்து வரும் நாட்களில் திமுக தங்களோட அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி வேறு விதமான சில காய்களை நகர்த்த இருக்கிறாங்க. அதே போல் தேசிய அரசியலும் குறிப்பாக இந்திய கூட்டணிங்கிறது வேறு வடிவங்களை பெறக்கூடிய இடத்துக்கு நகருது. மம்தா பானர்ஜி உள்ளே வர போகிறாங்க. பட் மம்தா பானர்ஜி உள்ளே வந்தாலுமே கூட அவங்கள தான் வர போகிறாங்க. அவங்க பின்னாடி வந்து கட்சி முழுசாக இருக்காது. ஏன்னா கட்சி ஃபுல்லாக உடஞ்சிருச்சு, 2ஆம் உடஞ்சிருச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது வெறும் மம்தா பானர்ஜி தான் உள்ளே வர போகிறாங்க. சரத்பவார் தரப்பு என்சிபி வெளியே போக போகுது. அதே மாதிரி டிஎம்கே வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து இந்திய கூட்டணி ஷேப்பே மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து வரும் நாட்களில் தேசிய அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரும் நாட்கள் நமக்கு வந்து அரசியல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் எப்படி நகர போகுது அரசியல் அப்படிங்கிறது. அப்போ மாறக்கூடிய இந்த அரசியல் காட்சிகளை குறித்து நம்ம வந்து அன்றைய தினம் வந்து அதோடைய பல டைமென்ஷன்ஸ் நம்ம வந்து விரிவாக பேசுவோம். மிக்க நன்றி.